சார் வேற எதுவும் வேணுமா சார்? ஒரு முட்டை போண்டா வேணும், கிடைக்குமா? பாண்டி ஒரு காஃபியே போதும். ஓகே சார். யோ, உன் தலைவன் டோங்லி வந்துட்டாருன்னு சொல்லித்தானே எங்க மாதாஜியை வர சொன்ன. நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சையா. எங்கயா உன் தலைவன்? ஆன் தி வே ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ஆன் தி வேவா? அப்புறம் எதுக்காக வந்தாச்சுன்னு போன் பண்ண? நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கோம். ஏர்போர்ட்ல இறங்கிட்டாருன்னு தான் சொன்னேன். அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மாதாஜி, முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கே சரியில்லையா மாதாஜி? எனக்கு என்னவோ இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுமான்னு ஒரே டவுட்டா இருக்குது. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? அபசகுணமா பேசிக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க மாதாஜி. இதுக்கு முன்னாடி அந்த மாரிய க்ளோஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொருத்தரா இறக்கி பார்த்தோம். ஒன்னும் சக்சஸ் ஆகலையே. இத பாருங்க ப்ரோ, மத்த நாட்டுக்காரங்க மாதிரி எங்க தலையை எடை போடாதீங்க. அவர் ஒரே பார்வையில எல்லாரையும் கட்டுப்படுத்தி அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவார். அதுக்கப்புறம் அவர் என்ன மனசுல நினைக்கிறாரோ அதத்தான் தலைவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தவன் சொல்லுவான். எதிரிகளும் மொத்தமா குழம்பி போயிடுவானுங்க. ஓ, என்னது சினிமாவில வில்லனுக்கு பில்டப் கொடுக்கற மாதிரியே கொடுத்துட்டு இருக்கான். இவன் உண்மையத்தான் சொல்றானா இல்ல சும்மா ஏத்தி விடுறானா? எங்க தலைவர் வந்தாச்சுங்க. ஹலோ மிஸ்டர் டோங்லி, வெல்கம். சிஸ்டர், ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு தெரியலையே. பொண்ணுதான் வாயை மூடுன்னு சொன்னல. ப்ளீஸ் வெல்கம். நீ ஹாவ் உங்க குடிமி நல்லா இருக்குது. மாதாஜி, இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஜாக்கி சான் படம் பாக்குற மாதிரியே இருக்குதே மாதாஜி. ப்ரோ, உங்க தலைவன் பேசுற சைனா பாஷையெல்லாம் எங்களுக்கு புரியாது. எங்க மாதாஜிக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், மத்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. எங்க தலைக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால இங்கிலீஷ் பேச வெக்கப்படுவாரு. இருங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். மேடம் வீடியோ காலே போட்டோலே தான் பார்த்திருக்காரு. நேர்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாரு. தேவிமா, வந்துட்டீங்களா? ஹாசினி, எனக்கு இந்த கிளி வேணும். நான் அதை வீட்ல வச்சு வளர்க்க போறேன். அதெல்லாம் வேண்டாம் தேவிமா. ஆஹா, எனக்கு வேணும். இதே சூர்யா கிட்டயோ இல்ல துர்காமா கிட்டயோ வேணும்னு கேட்டிருந்தா வேணான்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஹாசினி, நான் தான் சூர்யா. என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஹாசினி. ஹாசினி, இப்ப வாங்கி கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி இரு, வாங்கி தரேன். அண்ணா, அந்த கிளி என்ன விலை? 1200 ரூபாய்மா. சரி ஓகே, நான் உங்களுக்கு போன்ல அனுப்புறேன். உங்க நம்பர் சொல்லுங்க. சொல்றேம்மா. 860. அனுப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க. பாக்குறேன். வந்துருச்சுமா, வந்துருச்சு. கொடுங்கண்ணா. இதோ தரமா. போ போ போ. என்ன நாக்ஸ், எங்க சிஸ்டர் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். நீங்க ரூம்ல இல்ல. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? துர்கா கோலமலை கிளம்பி போயிருக்கால. அவளுக்கு கோலமலையிலேயே சமாதி கட்டுறதுக்கு ஏற்கனவே சிஸ்டர் பேசி வச்ச சைனாக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். ஆமா நாகஜோதி, இனிமே அந்த துர்கா திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால இதுக்கப்புறம் அந்த துர்காவால நமக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. கூடிய சீக்கிரம் அந்த கிளிய தேடி புடிச்சு கொல்லணும். சூர்யாவோட உடல்ல இருந்து உயிரை பறிச்சோம். இன்னும் என் கணவனுக்கு உயிர் கொடுக்க முடியல. அந்த கிளி இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கும்.
அந்த பறவை பிடிக்கிறவனால கிளிய பிடிக்க முடியலன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சங்கரபாண்டி, நாகஜோதி சொல்றது கரெக்ட் தான். அந்த கிளிய பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சிஸ்டர், காக்கா பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஆனா கிளிய பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாண்டி. சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சிஸ்டர். சீக்கிரம் வா ஹாசினி. வர நீ போ. பார்வதி, இங்க பாத்தியா? தேவிமா, என்ன இது? உன் ஃப்ரெண்ட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? இது அந்த ஃப்ரெண்ட் இல்ல பார்வதி, இது புது ஃப்ரெண்ட். புது ஃப்ரெண்டா? என்ன சொல்ற தேவிமா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வந்தபோது அந்த கிளி பறந்து போயிடுச்சாம். அத பத்தி பாவமா வருத்தப்பட்டு ஆட்டோல வரும்போது சொல்லிட்டு இருந்தா. வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கடை வாசல்ல கிளிய பாத்துட்டா. உடனே கிளி வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டா. நானும் வாங்கி கொடுத்துட்டேன். அப்படியாம்மா? சரி. ஆமா. ஹாய், இதுதான் எங்க வீடு. எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? குட் குட், வெரி குட். கிளி சத்தம் கேக்குது. அப்புறம் நாகஜோதி, ஒரு நிமிஷம். அந்த கிளி இங்கதான் எங்கயோ பக்கத்துல இருக்கு. சூர்யா இங்கதான் இருக்கான். கிளி இங்கதான் இருக்குதா? எங்க? இங்க இருக்க? நீ என்ன சொல்ற? அந்த கிளி இங்கதான் இருக்கா? ஆமா. எனக்கு கிளி சத்தம் கேக்குது, உங்களுக்கு கேட்கலையா? உனக்கு பாம்பு காது கேக்கும், ஆனா எனக்கு மனுஷன் காதாச்சே, எப்படி கேக்கும்? சும்மா சரி, வாங்க பாக்கலாம்.